வெற்றியடைந்த ஜெயராமன் சோழ நாட்டில் காவிரி நதி தீரத்தின் வடகரையிலும் தென்கரையிலும் உள்ள 18 ஊர்களை தலவகார சாமவேதிகளுக்கு தானம் செய்ததாக கூறப்படுகிறது. சுந்தர பாண்டிய வழுதி இத்தீரத்தில் வாழ்ந்த 108 குடும்பங்களை தென்திருப்பேரைக்கு அழைத்து வந்து அவர்களுக்கு வேண்டிய நிலபலன்களை வழங்கி குடியேற்றம் செய்தார். குடியேற்ற விழாவின் போது அவர்களுள் ஒருவர் காணாமற் போகவே அவ்வழுதி அரசன் பெருமானை வேண்டினான். கலங்கிய மன்னனின் கனவில் தோன்றி தாமே 108ஆம் அவர் என ஸ்ரீ குழைக்காத ஆறுதல் அளித்தார். இப்பதிவாழ் மக்கள் இதனால் இப்பெருமானை மிகுந்த உரிமை கொண்டாடுகின்றனர். நடைபெறும் கோயில் கதியாராதனைகளை முதல் முறை குழைக்காதர்கள் இன்றும் அவர்கள் படைத்து விடுகின்றனர். அது மட்டும் எங்கள் குலநாதா என போற்றுகின்றனர். அப்பிரானும் இவர்களின் நூற்றன்னர் மரபினர் என்பது தெளிவாகிறது. இன்றும் இம்மக்கள் தாங்கள் நூற்றன்வர் சபை, நூற்றன்வர் அவை என்று கூறி பெருமிதம் கொள்கின்றனர். ஏனென்றால் இவர்கள் இறைவனை காதல் வீட்டில் ஒருவனாக, தங்கள் குலத்தின் முதல்வனாக, தலைவனாக இவர்கள் பாடமுடியும். இப்பொழுது அவர்கள் எல்லோரும் வேத பாராயணம் கொண்டிருக்க, திவ்ய பிரபந்த பாசுரங்கள் இன்னொரு பக்கம் ஒலித்துக் கொண்டிருக்க, எத்தனையோ ஒலிகளை கேட்ட வண்ணம் இருக்கின்றோம். ஏனென்றால் இந்த ஊரே ஒலிக்கு பிரமாதமாக பெயர் பெற்றதாகும். இதைத்தான் நம்மாழ்வாரும் வேத ஒலியும் விழா ஒலியும் புள்ளிக்குழா விழாட்டொலியும் அதா என போற்றி பழங்குகிறார். காரணம் என்ன? இந்த இறைவனின் தன்னிகரில்லா தனிச்சிறப்பு. இவன் இந்த பலவிதமான ஒலிகளை தனது நெடிய நீண்ட உழைகின்ற காதுகளால் கேட்டுக்கொண்டிருக்கின்றான். எப்பொழுது பார்த்தாலும் கடல் ஒலி போல் நல் வேத தொழி கொண்டே இருக்குமா இத்திருப்பதியில் எப்பொழுதும் இங்கு ஆழ்ந்தோர் இந்த மூவகை ஒலிகளை கேட்டுக்கொண்டு மகர நெடுங்குழைக்காதன் மாத்திரமல்ல, இதோ நீங்கள் பாருங்கள், அந்த உற்சவ மூர்த்தி நிகரில் முகில்வண்ணன் தன் தேவியாருடன் ரசித்துக் கொண்டிருக்கிறார். உத்தம குலத்தில் நூற்றன்பர் பத்திகுடனை ஏற்றும் பெருமாள் ஊர்தமான மகிழ்மாறையால் அழகு பேர் அதிக பேர் பெருமாள் என் திசையும் மண்டலம் அண்ட உலகள் மகர குண்டலமயந்த பெருமாள் ஏற்றமில் பாமால சாற்றின துன்பங்கள் மாற்றியே காத்த பெருமாள்
ஐயானன்மேதன் மெய்யா தேவதனம் மெய்யாகேத்தும் பெருமாள் ஒப்பை கடகத்தருடன் மற்ற விசைத்தேவை செப்பினையாத பெருமாள் ஓரான ஒன்று மனம் ஓரான ஓரவன நேராக வந்த பெருமாள் அவ்வளவு நிகரான திவ்ய கவிவானர்கள் செவ்வ மிகவாய்ந்த பெருமாள் அங்கன்யானவஞ்சங்கோர் ஆளறியாய்ந்த பெருமாள் அன்னு பாலகனாய் ஆலிலமேல் துயின்ற பெருமாள் மண்ணில் பெருமாள் என்னாருக்கெல்லாம் பெருமாள் மாமலராள் மணவாள பெருமாள் சுவாமி நாயந்தே சம்பரட்சணைக்கு சேவலையாழ்ந்து கோயில் பரிமாற்றத்தில் தொற்றிருக்கிறாள் அழைப்பாடு அழைக்கிறார் மடம் கோயில் பரிமாற்றத்தில் தொத்தம்